ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நல்லா அதை படிக்காம போனா நல்லா இருக்காது. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கமெண்ட்டுக்காக போட சொல்லியிருக்காரு தனியாக ஒரு எபிசோடா. கமெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறோம், அது தனி ஒரு எபிசோடா போடுங்க. முடிஞ்ச ட்ரை பண்ணுறோம், போடுறது ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும் எங்களோட டைமிங்கை பற்றி. இல்லைங்க, நிறைய பேர் திட்டாங்க, உங்களாம் வீடியோ போடுறது தானே வேலை, வீடியோ போடாமல் நீங்கள் என்ன அதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னுலாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் போவாங்க, அதனால டைமிங் மிஸ் ஆகுது. பட் ஆனால் ரெகுலராக போட்டுருவோம். போலாங்களா? எஸ், ஆரம்பிக்கலாங்களா? அது ஆரம்பிச்சாச்சு. ஓ ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆக போகுது. ஒரு 28 நாள் ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி. ஆமாம். இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரியில் ஒப்பாரிகள் நிறைய ஒப்பாரி ஊர் ஃபுல்லாக ஓலம் கேட்டுக்கிட்டே இருந்தது. கேட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் உட்காரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம். இப்படி இந்த ஒரு மாத காலத்துல என்னன்னா யார் யாரெல்லாம் ஒப்பாரி வச்சாங்க அப்படின்றது இது ஒரு செக்மெண்டாவே போலாம். ஆமா, வெரைட்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒப்பாரி அடுத்த நாளே நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும், கொளத்தூர்ல. ஆமா, போய் நன்றி தெரிவிக்க போனது. அது துறைமுகம் பாபு அவர்கள் கூட்டு போய் சிவனேன் இருந்த ஒரு மனிதரை அவர் பாட்டுக்கு வீட்டுல இருந்திருப்பாரு, வாங்க வெள்ளை சட்டையை போட்டுட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அவர் எழுல, அவர் பாட்டுக்கு வணக்கம் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போனாரு. பின்னாடி நின்று பெர்ஃபார்ம் பண்ணுன்ற பேர்ல அதானே தெரியும், நீ அழுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழ விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேடி அப்படியே வணக்கம் சொல்லிட்டு போனாரு. மக்கள்லாம் அழுகிற மாதிரி அவரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதுதான் டாப் ஆஃப் த டேபிள்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். ஆமா, அவர் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சதே நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, அவர் தான் துறைமுகம் பாபு அவர்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு. சொல்றீங்க துறைமுகம் பாபுன்றீங்க, சேகர் பாபுன்னு ஒரு பேர் இருக்கு. துறைமுகத்துல ஜெயிச்சதுக்கு என்ன மரியாதை இருக்கு? சரி, துறைமுகம் சேகர் பாபு அவர்கள் வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். இல்ல பாப்லு அப்படின்னு குறிச்சு சேகர் பாபு அவர்கள், கராத்தே பாபு அவர்கள் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும்போது ஒரு தெய்வீக கலாச்சாரமா இருப்பாருங்க. அதனாலதான் அந்த அதனாலதான் வீட்டு பக்கம் வர வேணான்ட்டாங்க. ரொம்ப தெய்வீக கலாச்சாரமா இருக்கு, வீட்டு பக்கம் வராதிங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதனால இப்ப ஊரு ஃபுல்லா சரி நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்கு இது ஒரு பதிலடி கொடுக்கணும், நம்ம இதுக்கு காரணம் கிடையாதுன்னு சொல்ல வைக்கிறதுக்காக ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒப்பாரி ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணி இந்த டேட்டு இந்த டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு வந்துடுறது. அந்த மாதிரி நிறைய பேர் சம்மந்தம் இல்லாமலாம் இப்போ ஒப்பாரி வச்சுட்டு போறாங்க. ஸோ அதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா இதுதான், இவருதான் டாப் ஆஃப் த டேபிளா பிள்ளையார் சொல்லி. ஆமா, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சதுல அவர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய அப்படியே வரிசையா வருது. நம்பர் 2 யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் டிஎம்கேல தான் வருது. அப்படி? ஆமா. யாரு? அதே டீம் தான், இவரு தான். நம்பர் 2, 3 எல்லாமே இவங்க தான் ஃபில் பண்றாங்க. இவங்க டீம் தான், இவங்கன்னா இவங்களே கிடையாது, இவங்க டீம் தான். அதுல நேத்து பெர்ஃபார்ம் பண்ண சத்யராஜ் அவர்கள் சொல்லலாம், எல்லாரையுமே சொல்லலாம் கூட. அவர் ஸ்பெஷல். ஆமா, ஏன்னா அந்த அன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த விக்கோட அன்னைக்கு பேசின அந்த பாடி லாங்குவேஜுக்கும் இன்னைக்கு பேசுற அந்த பாடி லாங்குவேஜுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் இருக்குல்ல, அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அந்த மைக்கை பிடிச்சோன்னு ஒண்ணு கேட்டார்ல, ஆமா, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா, ஏதோ கரகரங்குது, என்ன மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போகுங்க அப்படின்னு திமுக போட்டுற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஏன் எதுக்குன்னு எதுவும் தெரியல. ஒரு தேர்தல்ல வெற்றி தோல்வி சாதாரண விஷயம், சகஜம்தான். இது எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு. அண்ணா தோத்துருக்கார், காமராஜர் தோத்துருக்கார், அண்ணா தோத்துருக்கார், ஜெயலலிதா தோத்துருக்காங்க, கலைஞர் தோத்தது கிடையாது. ஓகேங்களா? ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு தடவை தோத்துருக்காரு. கலைஞர் தோத்தது இது அவர் தொகுதியில எம்எல்ஏவா அவர் தோத்தது கிடையாது, நின்று தோத்ததே கிடையாது. இப்ப என்ன இவர் தோத்ததுனாலதான் இவ்வளவுமா? கேளுங்க, தோத்துருக்காரு. இது ஸ்டாலின் இதுக்கு முன்னாடியும் தோத்துருக்காரு. முதல் தடவை தேர்தலில் நிற்கும் போதும் தோத்துருக்காரு, இப்பயும் தோத்துருக்காரு. இப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்? இப்ப என்ன தோத்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சு?
அப்போ தோத்தோம் அப்படின்னா, அதாவது அவர் தோத்ததை சொல்ல, திமுக தோத்தது கேட்டோம்னா அவங்களும் ஒரு ஆளுமை, அதாவது கலைஞர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட இல்லை எம்ஜிஆர் கூட அவங்க கூட எல்லாம் வந்து தோத்ததெல்லாம் ஏத்துக்க முடியுது. ஆனா இது ஏத்துக்க முடியல. ஏன் ஏத்துக்க முடியல? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏங்க ஆளுமை யாருமே கிடையாது, இனி நாம தான் சொல்லிட்டு ஆளுமை யாருமே அதிமுக முடிவு பண்ண எப்படி? யாருமே கிடையாது, அதிமுக எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நாம தான் நினைச்சிட்டு நம்ம இருக்கும்போது அந்த கனவுல மண்ணலி போட்ட மாதிரி மொத்தமா தூக்கி இப்படி போட்டீங்கன்னா அப்ப இந்த மாதிரி தான் ஆகும். கிச்சு கிச்சு வந்துடும். கட் பண்ணிருங்க. இல்லைங்க, ஆளுமை இல்லைன்னு நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டா இப்படி? ஆளுமைன்றது நீங்களா, நம்ம தான், நமக்கு கீழே யாருமே இல்லை, நமக்கு ஆப்போசிட்ல யாருமே இல்லை, நீங்க ஒரு மமதைக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு மக்கள் பொறுப்பாக மாட்டாங்க. நீங்க எதையுமே கண்டுக்காம உங்க காதுக்கு எந்த செய்தி வந்தாலும் அதை பத்தி யோசிக்காம நீங்க பாட்டுக்கு செய்யறதுக்கு மக்கள் பார்த்தாங்க. ஓ நீங்க கேட்க கூட மாட்டீங்களா? இல்ல கேட்க கூட மாட்டோம். ஓ இப்ப எதுவுமே பார்க்கவே மாட்டோம். அப்படியா? அப்ப நாங்க உங்களை பார்க்க வைக்கிறோம் பாருங்கன்னு செஞ்ச வேலை தான் இது தோல்வி. அந்த தோல்வியில ஆட் ஆனா சேர்ந்தது அவருடைய தோல்வி. இந்த முதல்வன் படத்துல இவங்கெல்லாம் தப்பு பண்ணதுக்கு காரணம் நீங்க தான் சொல்லி அர்ஜுன் வந்து கைது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்காம விட்டதுக்கு காரணம் நீங்க. அப்போ அதனால உங்களை தோக்கடிக்கிறீங்க. என்ன புரியவே இல்லைங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. யாரை கேட்டாலும் குளத்தூரை சிங்கப்பூரா மாத்திட்டாங்க. குளத்தூரை சிங்கப்பூரா, நம்ம சிங்கப்பூரை பார்க்காதனால இவனுக்கு நம்ம காதுல வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறது. போட்டோ வீடியோல நான் சிங்கப்பூர்லாம் பார்த்தேன். அதுதாங்க சொல்றேன். இல்ல ஏங்க நம்ம வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம், ஏதோ பண்ணிருக்கோம். சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். நான் குளத்தூர் போயிருக்கேன், ஒரு நாளே எனக்கு சிங்கப்பூர் மாதிரி தெரிஞ்சதே கிடையாது. சிங்கப்பூர் அவுட்டர் அந்த மாதிரி இருக்குமோ தெரியல, இருக்கலாம். ஒருவேளை சிங்கப்பூர் அவுட்டர் அந்த மாதிரி இது மழை பெய்யும் போது வெள்ளம் ஃபுல்லா அங்க நிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பிரச்சனை. அதாவது வெறுமனே அங்க இந்த சிங்கப்பூரா மாத்திட்டோன்றதெல்லாம் இல்ல, மக்களோட பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய எளிய மக்களுடைய பிரச்சனைகள் நீங்க தீர்த்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க அதை உங்க காதுக்கே எடுத்துட்டு வராம நான் சிங்கப்பூரா மாத்திட்டேன், மலேசியாவா மாத்திட்டேன், அமெரிக்காவா மாத்திட்டேன்னா யார் என்ன பண்ண முடியும்? அதுக்கு எனக்கு புரியல. தோத்தவன் எல்லாம் அமைதியா தானே இருக்கான். அப்புறம் இன்னும் நீங்க மட்டும் ஸ்பெஷல் ஒப்பாரி வைக்கிறீங்க உங்க தொகுதியில எந்த நேரமும். சோர்வடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சோர்வடைய தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களை. மக்கள் திமுக ஆட்களை சோர்வடையக்கூடாது. ஏற்கனவே அவங்க என்டர்டெயின்மெண்ட், நம்ம ஆக்டிவா இருக்கோம், நம்ம செத்து போல, நம்ம வந்து இன்னும் உயிர் இருக்குது, நம்ம வந்து அவ்வளோலாம் வந்து அடிபடல, லைட்டா ஒரு டிஞ்சர் போடுற அளவுக்கு தான் நம்மளுக்கு அடிபட்டு இருக்குன்றத வந்து சொல்றதுக்காக. அந்த எது இதுதான் இது டிஞ்சரா? பஞ்சர் ஆக்கி வச்சிருக்காங்க, டிஞ்சர்னு அசால்ட்டா சொல்றீங்க. மக்கள் தெளிவாதான ஒரு இதை கொடுத்திருக்காங்க. நீங்க யோசிக்கணும்னு தானே இந்த தோல்வியை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி யோசிக்காம தோத்ததுக்கே நீங்க தான்டா காரணம்னு சொல்லி மக்கள் பக்கமே திருப்புறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அது ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு சும்மா எந்த நேரமும் என்னன்னு கேட்டா நான் திமுக காரன் தான் அப்படின்னு இப்போ வந்து சொல்றாரு. அப்பெல்லாம் கேட்கும்போது நான் வந்து இல்லைங்க அது திமுக அப்படி மாதிரி ஆயிடும். இப்ப சொல்றேன் நான் திமுக காரன் தான். சிவிராஜா தான் சொல்றாரு. யார் இல்ல நீ திமுக காரன் தான், நான் தாவேகா காரன். இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன நீயே சொல்லு, என்ன பண்ணலாம் சொல்லுன்ற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. பொன்வண்ணன் வர்றாரு, அப்ப அடுத்து நாசர் வர்றாரு, இப்ப ஒரு மாதிரி கருணாசர் வர்றாரு. இன்னும் ஒவ்வொருத்தரா வந்து அந்த மக்களை வெறியேற்றி பாக்குறது. கொளத்தூர்ல நீங்க தோத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம் நீங்க அண்ணா அறிவாலயத்துல ஏடிஎம்கேல இருந்து வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, மீச கூட முளைக்காத பசங்க எல்லாம் சேர்த்து உள்ளார சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை நம்ம நேற்று வீடியோல வந்து காட்டணும். கொளுத்து வேலைக்கு போறவங்க, பெயிண்ட் வேலைக்கு போறவங்க எல்லாம் சேர்த்து அண்ணா அறிவாலயத்துல உட்கார வச்சு காசை கொடுத்து அவங்களை வந்து கட்சியில சேர்க்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு துண்டை வேற கொடுத்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, இது அப்படி பார்க்க கூடாது, இது வந்து ஒப்பாரின்னு பார்க்க கூடாது. நம்ம லைன் லைட்லேயே இருக்கணும். அடுத்த ஒரு 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும். ஸோ அப்போ வந்து இது நடந்துருச்சுன்னா திமுக மெஜாரிட்டியில வந்து ஜெயிச்சிடும். ஒரே ஒரு டவுட், இந்த ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்றாங்களா? ரெண்டு கேள்வி. ஆட்சி கவிழும் ஒண்ணு, இந்த ஆட்சி நீங்க எப்படி பிடிச்சிங்க? எது என்ன காரணத்துக்காக உங்களுக்கு இந்த நீங்க உங்க ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க? ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு? ஆட்சியை ஏன் பிடிச்சாங்கன்ற காரணம் வந்து தாவேகாவுக்கு வந்து இல்லாம இருக்கலாம். அவங்க இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தாவேகாவுக்கு எந்த ரீசனுமே இல்லாம ஓட்டு விழுந்திருக்கலாம். ஆனா நீங்க தோத்ததுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சாலே தாவேகா ஏன் ஜெயிச்சதுன்ற காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அதான் கேட்கறாங்க, எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நாங்க திருத்திக்கும், திருப்பி எங்களை உட்கார வைங்கன்னு கேட்கறாங்க. ஏன் திருந்த மாட்டேங்கிறீங்களே? இது அது நீங்க இந்த ஸ்டார்டிங்னால அப்படி தெரியும். நான் என்ன சொல்றேன், பொதுவாகவே ஒரு வீட்டில் இருங்க. இல்ல எப்படி நீங்க திருந்த மாட்டேன்னு சொல்லலாம்? திமிரா பேசிட்டு இருந்தவங்க, கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருந்த அமைச்சர்கள், இந்த மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அழுகுறாங்கங்க கண்ணீர் விட்டு. நீங்க எப்படிங்க தப்பு பண்ணாலும் திருந்தலன்னு நீங்க சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரும் அழுகுறாங்க. தலைவர் அழுகுறாரு, மகன் அழுகுறாங்க, கூட இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் திமிரா பேசணும் இன்னைக்கு எல்லாருமே மனம் வருந்தி அழுகுறாங்கங்க மக்கள் கிட்ட.
அவங்க கண்ணீரால வந்து மக்கள் காலை வந்து கழுவுறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி திருந்தலன்னு சொல்ல முடியும்? ஒரு வீட்டில் துக்கம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, எத்தனாவது நாள் வந்து இது பண்ணுவாங்க துக்கம் அனுசரிப்பு? 40 நாள். 16 நாள். ஆமாம், அது 16வது நாள் துக்கம். இங்க 30 நாள் ஆக போகுது, இன்னும் முடியல. தினம் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ பாசம் வச்சிருக்கோம் மக்கள் மேல. பாசம் வச்சிருந்தா நீங்க அந்த வேலையை பார்த்து அமைதியால இருந்திருக்கணும். தினம் ஒரு துக்க வீடு நடந்த துக்கம் நிகழ்ந்த மாதிரி உட்காந்து தினமும் எழுதுகிட்டு இருக்கீங்க. அப்புறம் உதயநிதி அவர்கள் என்ன கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்களாம் ரெண்டு வருஷ கட்சி, 2 வருஷ கட்சிக்கு என்னங்க இது இருக்குன்னா, 2 வருஷ கட்சியை ஒருத்தன் வந்து ஓகே பண்ணி சட்டசபைக்கு அனுப்பணும்னு முடிவு பண்றான். 75 வருஷ கட்சி, உங்க மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சிருப்பான் அவன். லாஜிக்கா கேட்கிறாராம், என்ன தியாகம் பண்ணீங்க, எங்க தலைவர் மாதிரி நீங்க என்ன இதுக்கு மிசாவுக்கு போயிருக்கீங்களா, இல்ல எங்க கலைஞர் அவர்கள் மாதிரி நீங்க வந்து ஏதாவது தியாகம் பண்ணிருக்கீங்களா, மக்களுக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் பண்ணி நீங்க தோத்துருக்கீங்களே, அப்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நீங்க தானே. 2 வருஷ கட்சி கிடையாது, 2 வருஷ கட்சி. அது தோத்துறதாலும் பிரச்சனை இல்லை, தோத்துறதா பிரச்சனைன்றதை தாண்டி அது ஒரு எஃபெக்ட் போட்டு என்னமோ பண்ணி அது ஜெயிச்சிருச்சு. மக்கள் ஆதரவு அவங்களுக்கு தான், அதுல ஒன்றும் டவுட் இல்லாம போச்சு. 108 தொகுதி வந்து கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் ஆதரவு டிவி கேக்கு தானே இருந்திருக்கு. 75 வருஷ கட்சி, கலைஞர் அவ்வளோ தியாகம் பண்ணாரு, ஸ்டாலின் மிசாவுக்கெல்லாம் போனாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு, நான் ஓகே படம் நடித்தேன், மாமன்னன் படம் நடித்தேன் அப்படின்னு நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. இவ்வளோ பண்ணியும், இவ்வளோ கூட்டணி கட்சிகள் கூட இருந்தும், இவ்வளோ உங்களுக்கு நெட்வொர்க் இருந்தோம், மாப்பிள்ளை இருந்தோம், கிச்சன் கேபினெட் இருந்தோம், எல்லாம் இறங்கி வேலை செஞ்சும் நீங்கள் தோக்குறீங்கன்னா அப்போ பிரச்சனை உங்ககிட்ட தானேங்க இருக்கு. இன்னைக்கு ஏடிஎம்கே கூட பிரச்சனை வந்து இவிஎம் மேலே கூட இருக்கலாம்ல இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இவிஎம் மேல தோத்துட்டா மட்டும் இவிஎம் வருமா உங்களுக்கு எந்த நேரமும்? ஆமா, எனக்கு இதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஏடிஎம்கே எவ்வளவு பெட்டர்ல. இந்த மாதிரி எந்த எஃபெக்டும் போடலையா. அவங்க ஒரே ஒரு கூட்டணி, பிஜேபி கூடயும் பாமக கூடயும் கூட்டணி, அமமுக ஒரு கன்சிடரபிள் அவங்களுடைய ஓட் பேங்க் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 3 பேர் தான், இந்த 3 பேர்ல 50+ ஜெயிச்சிருக்காங்க. நீங்க இத்தனை பேரை சேர்த்து எல்லாம் கூட்டணி எல்லாம் வச்சு வெறும் 59 தான் ஜெயிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 10 தொகுதி தான் வித்தியாசம். அவ்வளவுதான் வந்து டிஃப்ரெண்ட். அது போக 75ன்றது கூட்டணி கட்சிகள், உங்களுடைய ஆதரவுல அவங்களுக்கும் அவங்களுடைய ஆதரவுல உங்களுக்கும். இதுல பெருமையா காங்கிரஸ் வேற கலாய்க்கிறது, எங்களால ஜெயிச்சு நீங்க 5 வந்து இப்ப வந்து நம்ம தயவுல தான் வந்து ஆட்சி நடக்குது அப்படின்னு. அவங்களோட தயவுல நீங்களும் தானே ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அப்ப அந்த ஓட்டெல்லாம் எங்க போய் அதெல்லாம் சொல்லக்கூடாது. களத்திலே இல்லாத கட்சிக்கு 26 தேர்தல்ல நாங்க என்ன சொல்றோம், 1000-2000 ஓட்டு வித்தியாசத்துல எத்தனை தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருக்கு. இதோ வெறும் ஒரு ஓட்டுல ஒரு இதெல்லாம் நடந்திருக்குல்ல இந்த தடவை. அப்படி பார்க்கும்போது அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு ஒவ்வொரு இடத்துல ஒரு 500, 1000, 2000 ஓட்டு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தொகுதி எல்லாம் இப்ப என்ன பண்ணலாம், அதுல ஜெயிச்சிருக்கீங்களே. விடுதலை சிறுத்தைகளை பத்தி இன்னைக்கு நீங்க மோசமா பேசுறீங்க, இதுக்கு போயிட்டாங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்களுடைய ஓட்டுகள்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் இருந்திருக்குல்ல, ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒரு 500 ஓட்டு வச்சுக்கோங்க. நான் மினிமமா சொல்றேன், வெறும் 500-1000 ஓட்டு வச்சுக்கோங்க. அப்ப அங்கெல்லாம் அந்த ஓட்டெல்லாம் வந்து இப்ப எடுத்துடலாமா? அப்படிலாம் கணக்கு பண்ணா நீங்க 59 இல்ல 19 கூட வர மாட்டீங்க. அந்த அளவுக்கு மோசமா வந்து இருக்கும். அப்போ இந்த தோல்வியை என்னைக்குமே ஏத்துக்கிற மனப்பக்குவம் இன்னும் வரல. கிட்டத்தட்ட இது 1 மாசம் தான் நெருங்க போகுது. 10ஆம் தேதி வந்தாதான் 1 மாசம் ஆக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த தோத்த நாள்ல இருந்து அடுத்தடுத்த நாள்ல இருந்து இந்த ஒப்பாரின்றது வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சத்யராஜ், பொன்வண்ணன் அந்த மாதிரி நடிகர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திராவிட கழகத்துல இருந்து சதிவதனி அவங்கள மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உதயநிதி நான் சொல்லிதான் அவர் வந்து இதுக்கு போய் வந்து திருச்சி கிழக்குல போய் வந்து பேசினாரு அப்படின்னு அவரு ஒரு பக்கம். அவரு அதுக்கு அதெல்லாம் இதுக்கு நடுவில் ஜென்சி மீட்டப், அவங்க பெரிய பெரிய ஒப்பாரியா இது. ஆமாண்டா, இதெல்லாம் போகாம நாங்க ப்ரௌடு கொத்தூஸ் தான், நாங்க ப்ரௌடு 200 ஊபி தான், இது சொல்றதுக்கு ஒரு மீட்டிங். அதுக்கு அண்ணா அறிவாலயத்துல இடம். இதுக்கு தெரிஞ்சுதான் அவன் கொடுக்கல அந்த மண்டபத்துக்காரன். ஏன்னா நீ ப்ரௌடு கொத்தடிமைன்னு சொல்றதுக்கான இங்க வேற ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொன்னாதான் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து அங்க போய் வந்து மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அதுலயும் தன்னை கொத்தடிமைன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இல்ல. இனி பேச மாட்டாங்களாம், மீட்டிங் நடக்காதான் சொல்லிட்டாங்க. அது ஆதவர்ஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, 1500 ரூபா டிஎம்கே அது கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யாராவது நீங்கள் ஒருத்தர் நீங்கள் காட்டினீங்கன்னா நான் இதுக்கு மேலே இந்த மீட்டிங்கை நாங்கள் வந்து போட மாட்டோம் சொல்லிட்டோம். 1500 ரூபான்னு நிரூபிச்சா ஆமாம், இல்லைன்னா போடுவீங்கல்ல. ஆமாம், அப்புறம் என்ன
இல்ல அதுக்கும் இப்போ நிறைய வந்துட்டு இருக்குதா. அதுல போனவங்க எல்லாமே டிஷர்ட் போட்டு எல்லாமே விஜய் அவர்களோட போட்டோ எல்லாமே வச்சிருந்து அதுவும் இப்போ வந்துகிட்டு தான் நாங்க சொல்றேனே, ஜென்சி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு அதெல்லாம் வேலையே இல்லைங்க. அவன் வேற வேலை பார்த்துக்கிட்டு சைட்ல இந்த ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த டிவிகே உடைய பிளஸ் அவன் எங்கேயோ எங்க இருந்தோ வந்துகிட்டு ஒரு நெட்வொர்க்கா இருந்துகிட்டு அவன் பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இங்க கிடையாது. தமிழ்நாடு வெறும் தமிழ்நாட்டிலோட மட்டும் ஜென்சி இல்லை, ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. அது இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும், குவைத்திலையா இருக்கட்டும், துபாயிலையா இருக்கட்டும், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இப்படின்னு எங்க பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கா இருந்துட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு புரியல. இது புரியாம இவங்க என்னன்றானுங்க, நாங்க தான் பாத்தீங்களா ஜென்சி தலைமுறை, ப்ரௌடு கொத்தூஸ், 200 ரூபா, நாங்க கொத்தடிமை அப்படின்னு தங்களை தாங்களே வந்து அங்கங்க அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க அங்கங்க இருக்காங்கல்ல, இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இணைக்கிற வேலை. ஒவ்வொரு திட்டத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்கல்ல, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற மாதிரி இணையும் தமிழ்நாடு, இணைக்கும் தமிழ்நாடுன்னு ஒரு உருப்படாது கொண்டு வந்து இருக்கிற உலகத்துல இருக்கிற அனைத்து தமிழர்களும் திமுக இப்ப கூட வந்துச்சு பாத்தீங்களா, கொய்த்தோ இங்கே ஒருத்தவங்க வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. தலைவர் ஏதோ பிறந்த நாளுக்கு வந்து இங்க வந்து இவ்வளவு கூட்டம் வந்து குமிஞ்சிருக்குது. நம்ம இவரு கலைஞர் அவர்களோட பிறந்த நாள் வந்து ஆமா ஒரு வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா. இப்ப நாங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இவ்வளவு நாள் நாங்க வெளிநாட்டுல இருக்கிற திமுக எல்லாம் ஒண்ணு சேராதனாலதான் நீங்க இவ்வளவு ஆட்டம் போட்டீங்க. இப்ப நாங்க ஒண்ணு சேர்ந்தோன்னு வைங்களேன், சொல்ல முடியாது, பாத்துக்கோங்க. இவ்வளவு கான்பிடென்டா பேசியிருக்காரு. என்னவா இருக்கும், வீரன் அங்க கிடைக்காது. ஏங்க அவ்வளவு கூட்டாங்க, எவ்வளவு பேரு இருக்கும், ஒரு 50 பேர் இருக்கும். நல்ல கூட்டம். குவைத்துல ஒரு இடத்துல ஒரு 50 பேர் சேர்றது இவ்வளவு பெரிய விஷயம். குவைத்தோ அது என்ன கண்ட்ரின்னு தெரியல. அந்த இடத்துல இப்போ உலகம் ஃபுல்லா திமுக காரன் எவ்வளவு பேர் இருப்பான் நினைச்சு பாருங்க. நாங்கெல்லாம் ஓட்டு போட வந்திருந்தோம்னா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வெளிநாட்டுல இருக்கிற தாவேக்கா ஆட்கள் எல்லாமே வந்துட்டாங்க, இவங்க வரல. ஏன் வரல? டிக்கெட்டு காசு இருந்திருக்கு. இவ்வளவுதான் உங்க லட்சணம். இந்த லட்சணத்துலதான் இந்த கட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றேனேங்க, ஒரு தோல்வியை ஏத்துக்கிட்டு ஆமா நம்ம தோத்துட்டோம், அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போறீங்க. ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கையாவும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் ஆராசாவை பேச வைக்கிறது, மறுபடியும் டிஆர் பாலுவை பேச வைக்கிறது, மறுபடியும் பழைய அந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த அரசியல் இப்ப இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அது நிலவரம் அந்த மாறிக்கிட்டு இருக்கு, வேற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. இதுவே டிவிக்கே இப்ப இதே மாதிரி ஒண்ணு நடந்தா கூட அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏங்க இது இல்லைங்க, நாங்க இதுக்காக நாங்க வரலங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த அரசியலுடைய பாதையே ஒரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்குன்ற ஒரு நிலையில இன்னமும் நாங்க அப்படியே ரத்த கொதிப்பு அப்படின்னு நாங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து பேசுவோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ரத்த கொதிப்போட தான் இருக்கணும். நீங்க வந்து ஆட்சியில திருப்பி அமைக்க முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குதுங்க. ஏன்னா இப்போ இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் ஒரு சினிமால இருந்து வந்து ஒரு 30 வருஷமா அந்த சினிமால அவரு சம்பாதிச்ச அந்த ரசிகர்களை வச்சு இன்னைக்கு ஒரு ஆட்சியை வந்து அமைச்சிட்டார். அது வெறுமனே ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள், ஆண்கள், முதியவர்கள்னு எல்லாரையுமே அவர் வந்து கவர் பண்ணி இன்னைக்கு ஒரு ஆட்சியை வந்து அமைக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டார். அதுக்கு சோசியல் மீடியாவும் ஒரு காரணம், அப்புறம் இளைஞர்களும் ஒரு காரணம், அப்புறம் குழந்தைங்களும் ஒரு காரணமா வந்து இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணாமலைன்னு ஒருத்தர் வராரு. இப்ப அவர் வந்து இந்த மாதிரி திரை பிரபலம்லாம் அவருக்கு கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஓரளவுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் வந்து இருக்கு. நான் என்னுடைய சர்க்கிள்லயே நிறைய பேர் அதுல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றத ஸ்டேட்டஸ் வச்சுதான் நான் வந்து பார்த்தேன். பிஜேபியில இருக்கிறவங்க பிளஸ் இந்த தடவை டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு நிறைய பேர் இப்ப அதுல போய் ஜாயின் பண்ணதை இப்ப நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்னுடைய இதுல இருக்கக்கூடிய நிறைய பேர் அதுல போய் ஜாயின் பண்ணாங்கன்றத நான் வந்து பாக்குறேன். அப்போ அண்ணாமலை ஒரு இதை எடுத்துட்டு போயிடுவாரு ஒரு பக்கம், டிவிகே பிளஸ் அண்ணாமலை பிளஸ் இதை தாண்டி அண்ணா உதயநிதி இல்ல டிஎம்கே, இதை தாண்டி டிஎம்கே ஒண்ணு பண்ணணும். இப்போ டிஎம்கே 3வது. ஆமா, ஏன்னு கேளுங்க. ஏன்னா இப்ப ஆப்ஷன் இருக்கு. முன்னாடி ஆப்ஷனே இல்லாம நீங்க ஆடிட்டு இருந்தீங்க, எவன் வந்தாலும் உங்க கூட சேர்த்துக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. இப்ப அப்படி பண்ண முடியாது. இப்ப விஜய் உங்க கூட சேர மாட்டாரு, இவங்க அண்ணாமலை இப்ப புதுசா வராரு. இப்ப இல்ல 2031 தான் அது என்ன கதைன்னு தெரியும். ஒருவேளை அது கட்சியா மாறிச்சுன்னா அப்ப இளைஞர்கள் கொஞ்சம் பேர் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்ல இந்த சாஃப்ட் இந்துத்துவாவா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கொஞ்சம் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி தான் திமுக ஜென்சிய இழுக்கணும். இல்ல அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைகளை வந்து கிடையாது. ஆமா, அந்த பிரச்சனை வேற வரும். நடுவில் நீங்க பிஜேபி கூட ஏதாவது போற மாதிரி ஏதாவது கதைகள் நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் இருக்கு. சோ அதை தாண்டி கட்டமைப்பு எல்லாம் இருக்கு. ஆனா ஈர்க்கக்கூடிய தலைவர் இருக்காங்களா?
இப்போ இளைஞர்களுடைய ஓட்டும் பெண்களுடைய ஓட்டும் மிக முக்கியம்னா அதை ஈர்க்கக்கூடிய தலைவர் வேணும்ல. இன்பநிதி இருக்காருல்ல, இன்பநிதி இருப்பாரு. இன்பநிதி என்ன பண்ணுவாரு? படம் நடிப்பாரு. படம் நடிச்சு பிரபலமாயிருவாரு. 30 வருஷம் ஆச்சு. 1992 என்னமோ விஜய் வந்தாரு. இன்னைக்கு 2026 தான் முதலமைச்சர். 69 படம் நடிச்சு மக்கள் மத்தியில வந்து உங்க நெட்வொர்க்கை வச்சே, உங்களுடைய சன் நெட்வொர்க்கை வச்சே ஒரு பல படங்கள் பல வீடுகள் வர போறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அதை வச்சு வந்திருக்காரு. இப்ப நீங்க படம் நடிக்க ஆரம்பிச்சு அடுத்த 5 வருஷத்துல நீங்களால என்ன அப்படியே நீங்க இப்ப இன்பநிதியை முன்னாடி நிறுத்த போறீங்கன்னா, இன்பநிதியை நிறுத்தி படம் நடிக்கணும், படம் நடிச்ச ஒரு மக்களை கவரணும், அப்புறம் ஜென்சியை கவரணும். இதுக்கு அங்க காம்படிஷன் ஹெவியா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன், ஹரிஸ் நடிக்கவே வேணாமே, ஆல்ரெடி அவரு எல்லாருக்குமே தெரியுமே. அவரை பத்தி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் முகம் தெரியும், இவர் இப்படிதான் இருப்பாருன்னு தெரியும். ஏங்க இன்பநிதியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் குடும்ப அரசியல் தானே வராரு. அப்ப அந்த வெறுப்பு அப்படியே இருக்க தானே செய்யும். இப்ப உதயநிதி வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க, வாங்க உதயநிதி நீங்க வந்து, அவங்க சொல்லலையே, நீங்களா வந்தீங்க, நீங்களா நின்னீங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிங்க. அதுக்கப்புறம் நாங்க கேட்கலையே, உங்களை அமைச்சராக்க சொல்லி மக்கள் யாரும் கேட்கல, உங்களை துணை முதலமைச்சராக சொல்லி எந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் எந்த போராட்டமும் நடக்கல, நீங்களா அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. அப்போ இன்பநிதி வரும்போது இதே பிரச்சனை தான் இருக்கும். இதோ உடனே வந்துட்டாரு, இதோ பாத்தீங்களா மன்னர் பரம்பரை, மன்னர் ஆட்சி நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த பிரச்சனையும் வரும். ஏடிஎம்கே கேட்கவே வேண்டாம், மொத்த பேரும் எங்கெங்கேயாவது பிரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகி போயிடுவாங்க. அது என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. கடைசியா ஒருத்தர் இருக்காரு, விநாயக் மகாதேவ் அண்ணன். ஆமா அப்படின்ட்டு மறுபடியும் கடைசி வரைக்கும் அந்த டேபிள்ல நின்று பேசிக்கிட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ ஜென்சியையோ பழைய அரசியலையோ திமுக கைவிடலன்னா இந்த ரேஸ்குள்ளார வரதே கஷ்டம். இந்த இதுக்குள்ளே இந்த ட்ராக்குள்ளாரே வர முடியாது. இப்போ இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் நம்ம திமுக அதிமுகன்னு கொண்டு வந்துடலாம், 6 மாசத்துல ஆட்சியை கவிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. ஆட்சியை கவிக்கிற சீன்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. நீங்க சும்மா இதையே பேசிட்டு இருக்கீங்கன்னா, இவரும் சொல்லியிருக்காருங்க, எடப்பாடி அவரும் சொல்லி, அவர்லாம் சொன்னாருன்னா கன்ஃபார்ம் 4 கால் இருக்கு, 2 கால் உங்களுது, 2 கால் இரவல் கால். நீங்கல்ல அந்த இரவல் கால் இருக்க கூடாதுன்னா உங்க கட்சியில இருந்து 5 பேர் அங்க போயிருக்கான் ரிசைன் பண்ணிக்கிட்டு. 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்களா? இப்ப கடம்பூர் ராஜன் பழைய அமைச்சர்கள்லாம் போயிருக்காங்களா? இடைத்தேர்தல்கள்லாம் வரும்போது அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா தாவேகாவுக்கு வந்து சீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, இது எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க, யார் எப்போ போவாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரா போறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கும் அந்த தாட் வரதானே செய்யும். அப்ப அவங்களும் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் இல்லை. திமுக வெர்சஸ் ஏடிஎம்கே இனிமே 99% கிடையாது. அந்த அரசியல் இனிமே நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வேற ஒரு தளத்துக்கு வந்து மாறிட்டோம். வேவே மாறிடுச்சு, இந்த பொலிட்டிக்கல் வேவே வந்து மாறிடுச்சு. அப்போ விஜய், இப்போ அதர்ஸ் யாரு அந்த இடத்துக்கு வர போறா? இப்போ தாவேகாவுக்கு காம்படிட்டர் திமுகவா? கரெக்ட் தான். அப்ப அண்ணாமலையா? அப்ப கரெக்ட் தான். 2ஆம் இடம் யார்? ஆமா இப்போதைக்கு வரப்போ இப்போ அதாவது வைரமுத்து அவர்கள் சொன்னார்ல 2ஆம் இடம் யார் என்று கேட்குறாங்க. அப்போ இந்த 2ஆம் இடம் யாருன்றது இப்போ இவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. போச்சா 2ஆம் இடம் யாருக்குமே இல்லாம போச்சா, யாருன்னே தெரியாம போச்சா? இப்போதைக்கு திமுக இருக்குங்க. இப்போதைக்கு திமுக எதிர்கட்சியா 2வது இடத்துல வந்து இருக்கு. ஆனா இது இப்படியே நீடிக்குமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அண்ணாமலைன்ற ஒரு புது ஆள் வராரு. மக்களோட மனநிலை என்ன வேணாலும் மாறலாம். ஓட்டு போட்டு அவரையும் வந்து சரி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமே அப்படின்னு ஒருவேளை ஒரு அரசியல் அவர் சொல்ற அரசியல் மக்கள்கிட்ட ஈடுபட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒருவேளை எதிர்கட்சி ஆக்கி விட்டுட்டா, இல்ல அவர் ஒருவேளை ஆளுங்கட்சி ஆக்கி ஏதோ ஒண்ணு நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ்க்கு என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி இருக்கு. அப்போ இப்போதைக்கு தாவேகா இருக்கு. இப்ப தாவேகாக்கு காம்படிஷன் யாரு? உதயநிதி வராரா, ஜென்சியை கூப்பிட்டுக்கிட்டு வராரான்னு கேட்டா உங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, வரமாட்டேங்குது. ஓரளவுக்கு உதயநிதி பேசுறது கொஞ்சம் எடுபடுது. மற்றபடி ஃபுல் ஃபோர்ஸ்டா அவர் இன்னும் இறங்குவாரா, அப்படி இறங்கினா கூட அது ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரியல. ஆனா அண்ணாமலை கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அவர் பேசினா போய் ரீச் ஆகும். அவர் ஒரு மாதிரி கொண்டு போவார். அதை அப்புறம் மீடியா அப்படி இப்படின்னு கொண்டு போய் வச்சு அவருக்குன்னு வார் ரூமெல்லாம் இருக்கும், ரெடி பண்ணுவார். அப்புறம் சோசியல் மீடியாவில் அவரும் கொஞ்சம் இது மாதிரிலாம் வேலைகள்லாம் வந்து செய்வார். அப்போ அது எடுப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த டீம் இன்னமும் ஆராசா, டிஆர் பாலு, கே நேரு, சேகர் பாபுமே நம்பிக்கிட்டு இருந்துச்சுன்னா இது கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். இவங்களால தேர முடியாது. அண்ணனுக்கு இருந்த வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் ஓவர். அண்ணன் இனிமே பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போதானே நம்ம உட்காரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செக்மெண்ட்டே வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தட்டை தூக்கிட்டு முதல்ல திமுகட்ட போய் ஒன்று வாங்கினுச்சு, திருப்பி போய் தாவேகாட்ட போய் ஒன்று வாங்கினுச்சு. இதுதாங்க உன் கட்சியோட நிலைமை, இதுதான் இருக்குது. நீலாம் இதை வச்சுட்டு தான் நீ ஆடிக்கிட்டு இருக்கியா? என் வீட்டு சொத்தை தின்னுபிட்டு நீ என்னையவே நீ வந்து பேசுகிறேன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு இருக்காரு அண்ணா. இதில் அவருக்கு என்ன இது இருக்குது ஒன்றுமே புரியல. இதெல்லாம் நான் அரசியலா? சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும்.
அதெல்லாம் நேஷனல் அண்ணனோட குற்றச்சாட்டுகள்லாம் அதெல்லாம் நேஷனல் பாலிடிக்ஸ்ங்க. இவர் ஏன் அதுக்குள்ளார போறாரு? சரி, லோக்கல் பாலிடிக்ஸ்க்கே நம்ம இங்க வக்கில்ல. இவர் போல ஒருத்தர் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவன் பின்னாடி இதோ வந்துட்டாரு உங்க விஜய் நீங்க அவர் தேடி தேடி போறீங்க, நான் இறக்கும் போதெல்லாம் கொடுக்குறேன் எல்லாம் இது பண்றேன், நம்ம தீண்டத்தகாதவர், என்னை மதிக்கிறது இல்லையா, போ நானும் மதிக்கிறது இல்லை, நீங்க உங்களுக்கு நானும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன், செத்துப்போ அப்படின்னு இருக்காரு ஊடகத்தை. ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார்ல இந்த கமெண்ட்ரேட்டர்லாம், மும்பை இந்தியன்ஸ் தொல்லை இனிமேல் இந்த ஐபிஎல்லில் இல்லை அப்படின்ற மாதிரி தான். அண்ணனின் தொல்லை இனிமேல் பிரஸ்களில் இல்லை. அவங்க ஏதோ பொழுது போகாம கொண்டு போய் மைக்க வைப்பாங்க, வரா மைக்க போட அப்படின்னு மைக்க வைப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, செட்டிங்க நீங்க கையை கட்டிட்டு நின்னுக்கிறது, பக்கத்துல ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ஒரு லேடிஸ், இந்த இடத்துல ஒரு லேடிஸ், இந்த ஒரு ஜோக் அடிக்கிறது, அதுக்கு இவங்களை பாக்குறது, அவங்க சிரிப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னே புரியாது. நம்ம உமாபதி சார் ஸ்டைலில் சொல்லணும்னா எட்டும் தெரியாது இளவும் தெரியாதுன்ற மாதிரி அண்ணன் ஒரு சிரிப்பை போடுவாரு. இதெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட கேட்பீங்களா அப்படின்னு திடீர்னு டென்ஷன் ஆவாரு. எல்லாமே இருக்கும், அண்ணன் ஆக்சென்ட் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், பாடல்கள் இருக்கும். அதான் எனக்கு நேற்றுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு சீமானால ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. ஏங்க இல்லை அவர் நிறைய அந்த பாட்டெல்லாம் வேற பாடி போட்டுறாரா, எக்ஸாம் டைம்ல ஒரு மாதிரி மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குதுங்க அந்த பாட்டெல்லாம். இல்லை இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணா என்ன விஷயமோ அதுக்காக மீட் பண்ணணும். சும்மா போகும்போது வரும்போது நான் எனக்கு பேச தெரியுன்றதுக்காக எந்த நேரமும் வந்து பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? விஷம் குடிக்க கூட தான் முடியும், அதுக்காக குடிச்சிடுறதா? இந்த மாதிரி தான் விஷம் இருந்தா ஒரு 4 வாரத்துக்கு கேட்டா முடிச்சு போகணும். அதாவது நீட்டிட்டாங்களேன்றதுக்காக நின்று 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான். இப்ப நீங்க வழிக்கு வந்தீங்களா, பிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது. இப்ப விஜய் அவர்கள் பேசாதது ஒரு குற்றச்சாட்டா இருக்கலாம், மக்கள் அதை பத்தி கவலைப்படலையே. மக்கள் சொன்னாங்களா சிஎம் நீங்க வந்து பிரஸ் சந்திங்க அப்படின்னு சொன்னா, அவனும் வேலைங்க. அவர் பிரஸ் சந்திச்சா அவனுக்கு என்ன, சந்திக்கலன்னா அவனுக்கு என்ன, அவனுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா, அவ்வளவுதான் விஷயம். டாஸ்மாக் மூடுறாங்களா, சொன்னபடி வாக்குறுதியா 2500 ரூபா போடுறாரா, பஸ் ஃப்ரீயா கொடுக்க போறாரா, மோதிரம் போடுறாரா, இதுதான் அவங்களுடைய. கேஸுக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்காரு, 6 கேஸுக்கு காசு தரேன்னு தருவாரா, இதுதான் அவங்களுடைய பிரச்சனையை தவிர விஜய் பிரஸ்ஸை மீட் பண்ணாரா, பிரஸ்ஸுக்கு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாரா, கொள்கையை வச்சிருக்காரா, கோட்பாடு வச்சிருக்காரா, இதெல்லாம் இல்ல. நீ சண்டை போடு, மத்திய அரசு கூட சண்டை போடு, சமாதானமா போ, ஏதோ பண்ணு, காசை வாங்கி கொடு, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடு, இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்க வேலை. நீ எவனை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, காசு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நீ எனக்கு சொன்னதை செஞ்சிரு, இவ்வளவுதான் விஷயமே தவிர இவர் இப்ப பிரஸ் மீட் பண்ணலன்னா இங்க அப்படியே அரண்டு போயிடுமா, பிரஸ் உலகமே அப்படியே நிறுத்திடுமா, வேலைகளே நிறுத்திடுமா? இல்ல, நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, ஏன் வந்து உங்க தலைவர் வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, அவ்வளோன்னா பயமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. நாங்கெல்லாம் பார்க்க சொன்னாரு, அவ்வளவு நாங்க திமுக பார்த்தே பயப்படுறோம், பிரஸ்ஸை பார்த்து ஏங்க அவர் பயப்பட. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இப்போ வந்தது இந்த டிஜிட்டலைஸ் ஊடகம் எல்லாம் இப்போ வந்தது, உங்களெல்லாம் பார்த்து தான் பிரஸ்ஸை கண்டிப்பா மீட் பண்ணணும்ன்றது நீங்களே ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி பார்க்கணும்லாம் இது கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் இருக்கும்போது வெறும் அந்த தட்டச்சந்த இதில் மட்டும்தான் நம்ம இது இருக்கும், பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாமே வெறும் இந்த நோட்டீஸ் இதை வச்சு அப்போல்லாம் என்ன ப்ரெஸ் எல்லாமே பார்த்து பேசி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. அந்த கல்ச்சர் நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்க, அது நம்ம பண்ணி தான் ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இல்லைங்க, கட்டாயம் இருக்கு இல்லைன்றதுனால மக்கள் விரும்புறாங்களா? இல்லை, அவரும் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காருங்க. இப்போ திருச்சிக்கு போனாரு, அன்னைக்கு பேசினாரு, மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்க மூலியமா தான் பார்த்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. சரி, மக்கள் கிட்ட நேரா பேசுறாரு. எல்லாரும் அதானே சொல்றாங்க, அவரு தான் உங்களை பார்க்கறதுல, நீங்க அவரை பார்க்க போறீங்க, உங்களதான் மதிக்கல, மதியாதார் தொலைவாசல் மிதியாதேன்னு தெரியுது இல்ல. டிஆர்பி எப்படி இருக்கும், ஏதாவது ஒண்ணுன்னா குறைன்னு சொல்றீங்க, அந்த குறைய உடனே நிறைவு பண்றாங்களா? அன்னைக்கு கூட சொன்னீங்க திருச்சியில அவங்களுக்கும் எங்களுக்கும் டிஸ்டன்ஸ் பயங்கரமா இருக்கு, உடனே மாத்தி கொடுத்தாங்களா? அந்த மாதிரி என்னவோ அது சொன்னா அவர் கொடுத்துதான் ஆகணும், நம்மளாலும் போய் சொல்ல முடியாது நீங்க கொடுத்துதாங்க ஆகணும், நீங்க பிரஸ் மீட் பண்ணாம அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது அவருடைய விருப்பம், ஜனநாயகத்துல அது அவருடைய உரிமையா இருக்கு. முதலமைச்சர் இன்னைக்கு காலையில வந்து பிரஸ் சந்திக்கணும்னு எதுலயும் சட்டம்லாம் இல்லை. அது இல்லாம அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு இருக்கலாம் விருப்பம், அவருக்கு இருக்கணும்ல. இவரோட இது பாத்தீங்களா, செங்கோட்டையன் அவர்களோட இது பாத்தீங்களா? ஆமா, ஏதோ பிரஸ் இது பண்ணும்போது நீ என்ன மிரட்டுறீங்கன்ற அளவுக்கு. ஆமா ஆமா, மிரட்டலாம் இல்லை, நீ கேட்கறது நான் சொன்ன பதில் வந்து சொன்னேன், உங்களுக்கு அது அப்படின்னு எல்லாருமே நீ பொலைட்டா தான் பேசுவேன்னு தான் சொல்லுவாங்க. அவர் 1/2 மணி நேரம் பேசினாலே 1.5 மணி நேரம் ஆகும். ஆமா,
அவர் 10 நிமிஷம் பேசுனாருன்னா இங்க 25 நிமிஷம் ஆகாது நம்ம கேட்டு முடிக்கிறதுக்கு. நீ என்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாம் நீ கேளுங்க, ஏன் அங்கே இப்படி இருக்கு பத்திரப்பதிவுத்துறையில் என்ன இருக்கு தப்பு இருக்குதுன்னா நீங்கள் நியாயமான ஒரு இது வைங்க, நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம். அதை விட்டுவிட்டு நீங்கள் உழைக்காம எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க 20 நாளில் வந்துட்டு. இல்லைங்க, இப்போ போயிட்டாரு. இந்த 1 மாசத்துக்குள்ளாரையே இவ்வளவு நிகழ்ச்சிகள், இவ்வளவு பஞ்சாயத்துகள், ஒரு ஆட்சிக்கு ஒரு டைம் கொடுக்காம இவ்வளவு கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. இபிஎஸ் வந்தா 6 மாசத்துல ஆட்சி போட்டு கொண்டுறாரு. சீமான் வந்து என்ன சொல்றாரு, உனக்கு எதுக்கு நீ வந்து பழி போடுற. முடிச்சுக்கிறேன். சீமான் இதுல இன்னும் 2 கேள்விகள் மட்டும் இருக்குது. திருச்சியில மீட்டிங்ல பேசினப்போ ரமேஷ் அவர்கள் பேசினாரு, எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை வந்து கொண்டு வரேன், ஒன்னாதான்டா நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல தலைவர் அவர் வேற இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், டே உனக்கு இதுவே அதிகம்டா அப்படின்னு இருக்காரு. அதான் அவர் சொல்றாரு. ஆமா, காரைக்குடியில 4வது இடமா? காரைக்குடி கோஷ்டி தானே. எனக்கு சாட்டை சொல்றதா ஞாபகம் வருது. கிறகமாடா எங்களுக்கு இதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறேன், எங்களுக்கு என்ன கிறகமாடா அப்படின்னு தான் எங்களுக்கு நமக்கு தோணுது. அது என்ன சொல்றாருன்னா, இது நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்னு சொல்றாரு. யாரு அண்ணா பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்? இது வந்து நீங்க தான் நினைக்கிறீங்க இது வந்து ஆச்சரியம் வேவு, அது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் இது. சரி, ஏன்னா 69 படம் நடிச்சிருக்காருங்க. ஏதாவது ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கா? மக்களுக்கு ஏதாவது காட்டுற மாதிரி இருக்குதா? ஒரு படத்தையே உங்களால ஒழுங்கா கொடுக்க முடியாது, நீங்க எப்படி நாட்டை வந்து ஒழுங்கா நடத்துவீங்க? அப்புறம் என்ன இதுக்கு கத்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரா? கத்தி படத்துக்கு எதுக்கு? அது ஏதோ கலைத்துறைன்றதுக்காக நான் இது பண்ண, ஆனா தமிழ்நாட்டுக்குன்றதுக்காகலாம் ஆசை. தம்பி வந்துருவான், சேர்ந்துடலாம், ஜெயிச்சிடலாம், உட்கார்ந்துடலான்னு தம்பி போகும்போது புடனையிலே அடிச்சுட்டு போயிட்டாரு. போ வீட்டுக்கு போய் சேருன்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. என்ன பண்ண முடியும்? வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். நான் தான் மூத்தவன், நீ இளையவன், நீ எனக்கு தான் அடங்கி போகணும், நான் உனக்கு அடங்கி போக மாட்டேன், நான் உனக்கு 10 சீட்டு தரேன், நீ என் கூட வந்து நில்லுன்னா அப்படிதான் அடிப்பாங்க. ஒண்ணுமே ஜெயிக்காம காரைக்குடியில 4வது இடத்துக்கு போயிட்டு டெபாசிட் இழந்து நிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருக்குதுன்னா வருஷமா? ஆமா, அப்படியா? என்னங்க டெபாசிட்ல முடிஞ்சு போச்சு, எங்கேயுமே டெபாசிட் கிடையாது. காரைக்குடியில ஒரு தலைவன் எங்க இன்னைக்கு அதுதான் கேக்குறேன். இல்ல டெபாசிட் பண்ண கொளத்தூர்ல இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து போய் ஒப்பாரி வைக்கிறாங்க தோத்ததுக்கு. இந்த டீம் அப்ப எவ்வளவு வைக்கணும் நியாயப்படி? அமைதி அமைதி அமைதி. போராடுவேன்ல, போராடிக்கிட்டே இருங்க. உங்களை யார் வேணாம், நாங்களா சொன்னோம் வேணான்னு? நீங்க பாட்டுக்கு போராடுங்க, நாங்க பாட்டுக்கு இந்த பக்கம் போறோம், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து இதுவும் பேசியிருந்தாரு, இந்த 436 வாக்குறுதியெல்லாம் 1.5 மணி நேரத்தில் நீங்களாம் பேசுறீங்க, ஒரு இதுக்கு வந்து 6 செகண்டு என்னத்தை தான் நீங்களாம் இது பண்ண கேட்டால் பெருமை வேற. 436 வாக்குறுதி நான் வந்து நிறைவேற்ற போறோம், நாங்கள் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றாரு. என்ன பண்றீங்க நீங்க? நம்ம பேசிட்டு போது என்ன சொன்னாரு, கஞ்சா எங்க இருக்குன்னு சொல்றதுக்குலாம் இவ்வளவு நாள், இப்ப சொல்லு 9 மணிக்கு சொல்லு, நைட்டு 9 மணிக்குள்ள முடிச்சிடுறேன்றாரு. எனக்கு எப்படி முடிப்பாரு தெரியல, தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி முடிப்பாரு? ஃபோன் வரும், இந்த மாதிரி இங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு வாங்க, கார் எடுப்பாரு, நேரா போவாரு, கஞ்சா விற்கிறவங்க பிடிப்பாரு, பிடிச்சி உள்ள போட்டுருவாரு, அவரே ஸ்டேஷன்ல கொண்டு போய் அவரே அடைச்சிட்டு வந்துருவாரு. அவ்வளவுதான், கஞ்சா விற்கிறது முடிஞ்சிடும். அவ்வளவுதான், வேற என்ன? நீங்க விஷால் பாத்திருக்கீங்கல்ல, சிடி இது பண்றப்பெல்லாம் போவார்ல, டைரக்டா அவரே கண்டுபிடிச்சு அவரே எடுத்துக்கிட்டு போய் இது பண்ணிடுவாரு, வேலை முடிஞ்சு போயிடும். எப்படி கரெக்டா போய் எடுக்கிற நீ தான் வச்சு இது பண்ண முடியுமா? ஒரு ஒர்க்ல நீங்க ஒரு சட்டத்திட்டத்தை சொல்லிட்டாரு, அது சாத்தியம்னா இதுவும் சாத்தியம். இது சாத்தியம். முதல்வன் அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. முதல்வன் படத்துல எப்படி காலைல கொடுத்து சாயந்தரம்லாம் இதாகுதோ அந்த மாதிரி நான் கிளீன் பண்ணிடுவேன்றாரு. என்ன நம்பல போ அப்படின்ற. அதுதான் நாங்களும் சொல்றோம், ஒரு தடவை ஜெயிச்சு காட்டுங்க, ஒரே ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டு இதெல்லாம் பேசுங்க. ஒரு சிவகார்த்திகேயன் படத்துல ஒரு நல்ல வசனம் வரும், ஜெயிச்சிருவன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, ஜெயிச்சவன் சொன்னா கேட்பாங்க. இப்ப ஜெயிச்சவன் சொல்றத கேட்கறாங்க. அதே மாதிரி ஜெயிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நீங்க எங்க எக்ஸ்ல உங்க டீமை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும், நாளைக்கு சட்டப்பேரவை இது நம்ம வேதாரண்யக்காரங்க சட்டப்பேரவை இது வரப்போகுது 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்காதவன்ல விவேக் போஸ்டர் அதை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வேடிக்கை பாக்குறதா வேலை, உங்களுக்கு வேலை கிடையாது. வேடிக்கை பாக்குறவங்க அவங்க வேலை செய்யறவங்க. இன்னைக்கு டாஸ்மாக்ல 3600 கோடி ஊழல் நடந்திருக்குது, வருஷத்துக்கு 3600 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அந்த அமைச்சர் வந்து சொல்றாரு. அது வேலை நடந்துட்டு இருக்குன்னு அது ப்ராசஸ், அது படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடுதல் தவிர இந்த 10 ரூபாய் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல, அது ஒரு பக்கம். நீங்க நகைச்சுவை பண்றதுக்கான இடம் இது கிடையாது.
உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கே பண்ணுங்க, அதை நாங்கள் ரசிக்கிறோம், அப்படியே போயிடுவோம். இனிமே அந்த நகைச்சுவையும் இருக்காதுன்ட்டீங்க, ப்ரெஸ் நகைச்சுவையும் இருக்காதுன்ட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கூட்டம் போடுவேன்ல, அதை உட்காந்து பார்க்க மாட்டோம்ல. ஆமாம், 1000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, அங்கே ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. அவனுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனோ அங்கே போய் உட்காந்துருக்கான். காமெடி, ஸ்டாண்டப் காமெடி. நீங்கள் தலைவர்கள் பேசுகிறத கேட்கலாங்க, இவர் நல்ல சிங்கர், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அதில் வட்ட வட்ட பாறையில வட்ட பாறையில் அப்புறம் வேற ஏதோ ஒரு பாட்டு பாடிந்தாரு, ஏதோ ஒரு மேடையில், சினிமா பாட்டு தான், சினிமா பாட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா தான் பாடுவார், நல்ல சிங்கர். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாத்த கூட ஏற்றுக்குவேன் நான். ஆனால் நல்ல படம் 69 படம் நடிச்சிருக்கீங்களே, நல்ல படம் நடிச்சிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு மேலே இதுக்கு ரஜினி படம் கமல் படம்லாம் கூட எக்ஸாம்பிளாக சொன்னார். நல்ல படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாவது இருக்கணும்னா இங்கே கூட தான் 4 படம் எடுத்தீங்க, நல்ல படம் எடுத்துருக்கலாம், நல்ல படம், ஓடுற படம் எடுத்துருக்கலாம், தம்பி, அண்ணன், சித்தப்பன், பெரிய, சரி எடுத்த படம் தான் உருப்படலை, நடித்த படமாக ஏதாவது உருப்பிட படம் இருக்கா? எல்லைக்கு நடிச்சிருக்கேன்ல, போச்சுல. ஃபர்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதனோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். டிசாஸ்டர். ஆமா, ஃபர்ஸ்ட் டிசாஸ்டரா? அதுலயும் உருப்படியா நடிச்சீங்களா? அதுலயும் இங்க இருக்கிற மாதிரியே நடிச்சிருக்கீங்க. நான் வந்து இங்க ஒரு நடிப்பு, அங்க ஒரு நடிப்பு, நான் என்னோட ரியாலிட்டியே வந்து அப்படிதான். சரி, நடிக்கவே தான் அனுப்பலாம் பார்த்தா அதுவும் வரல, உனக்கு நடிப்பும் வரல, அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து அவ்வளோதான். இல்லை, இந்த 1 மாச ஒப்பாரி அப்படின்றது ஓலம் பயங்கரமா கேக்குது, எங்க பார்த்தாலும் அந்த ஓலம் தாங்க. அதாவது திமுகவோ அதிமுகவோ ஜெயிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது, இவங்க அப்படின்னு முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா இங்க ஜெயிச்சதுனால 4 பக்கமும் ஒப்பாரியா இருக்கு, அதனாலதான் சவுண்ட் ஓவரா கேக்குது. இந்த பக்கம் திரும்பினா இவங்க குளத்தூர்ல, சரி ரைட், இந்த பக்கம் உங்களுக்கு 2 கால் தான் இருக்கு, 2 இரவு, சரி ரைட், இது 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 ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பக்கம் வந்தா இது சட்டையை முறுக்கிட்டு இந்த பக்கம், ஷோ சரி இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணாங்கல்ல. ஆமா, இந்த கம்யூனிஸ்ட், அதுல முத்தரசன் ஒருத்தர் இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி இருக்கு, அது பிறந்த குழந்தை இப்பதான் வந்திருக்குது, இனிமேதான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி சார், அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போங்க அப்படின்றாரு. அப்புறம் எதுக்கு நீ போய் சப்போர்ட் பண்ற? கொள்கை கோட்பாடு இல்லாத கட்சி, நீங்க தான் ரொம்ப கொள்கை கோட்பாடு உள்ளவங்க தானே, நீங்க ஏன் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட் பண்ணாம ஆளுநர் ஆட்சி வளரட்டும்னு விட வேண்டியதானே? பயம் எங்கடா மொத்தமா முடிஞ்சிருமோன்ற பயம், அந்த பயத்துல போய் பண்ணீங்க. இன்னைக்கு கொண்டு வர வச்சிருந்தாங்கன்னா திருப்பி இன்னும் ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா அது இன்னும் வேற மாதிரி, அந்த பயத்துலதான் இவங்கெல்லாம் ஐயோ வேணாம் இதுவா பெரும் ஆபத்தா போயிடுவோம். இதுல இன்னொரு கூத்து ஒண்ணு, இப்ப அண்ணாமலை அவர்கள் கட்சி இயக்கம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு 2026, இந்த ஆட்சி இன்னும் 1 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சாங்க. என் ஃப்ரெண்டே காலைல மெசேஜ் பண்ணான், சார் 2031ல ரொம்ப டஃப்பா இருக்கும் போல, தாவேக்கா ஒரு 90, திமுக ஒரு 60 80, ஏடிஎம்கே ஒரு 50, அண்ணாமலை ஒரு 5. டேபி வேலையை பாடுறாங்க. 1 மாசம் கூட இந்த ஆட்சி ஆகல, அதுக்குள்ள 5 வருஷம் 2031க்கு போயிட்டு அப்ப என்ன நடக்கும்னு கால்குலேஷன் போட ஆரம்பிச்சாங்க. இது தேவையில்லாத வேலை, இது நடக்கணும். அவர் என்ன பண்ண போறாரு, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறாரு, மக்கள் மனநிலைமை எப்படி, உள்ளாட்சி தேர்தல் வருது, அதை தாண்டி 2029 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் தான் 2031 வருது. அதுக்குள்ளவே போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை வந்துட்டாரு, அவரு இந்த ஓட்டை பிரிச்சிருவாரு, அதுல இருந்து இது போயிடும், அவங்களுக்கு 50 சீட்டு, இவங்களுக்கு 60 சீட்டு. அப்ப யார் இருப்பா, யார் இருக்க மாட்டா, என்ன நடக்கும்? இயற்கை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு இருப்போமான்னு கேட்டா தெரியாது. இப்ப படிக்கட்டு இறங்கும் போது கீழே வந்தா ஒண்ணு ஆகாது. அதுக்குதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, அப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே போயாச்சு, 2031 கனவுக்கு போயாச்சு, யார் ஆட்சிக்கு வருவா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன வயசு, அப்ப விஜய்க்கு 56 57 வயசு ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் வயசாயிருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு இது வந்திருக்கும், வயசாயிருக்கும். அப்புறம் அவர் என்ன பேச இருக்காருன்றது விஷயம் எல்லாம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்பவே போயாச்சு, அவங்களுக்கு 80, இவங்களுக்கு 90. அட்வான்ஸ் ஆகுங்க, இவ்வளவு அட்வான்ஸ் வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். திங்கட்கிழமை என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.